ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ரேண்ட் வீடியோ அப்படின்னு தான் சொல்வேன். என்னோடய சேனலில் இது வரைக்கும் நான் வந்து ரேண்ட் வீடியோஸ் வந்து போட்டதே கிடையாது. நிறையா விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் டு பி வெரி ஆனஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, இந்த சேனலில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாலும் திஸ் இஸ் ஹோலி மென்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நம்ம வந்து அதை தாண்டி வேறு எதுவுமே இந்த சேனலில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிருக்கேன். பட் சில இன்சிடென்சஸ் இன் மை பர்சனல் லைஃப்பும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் நிறைய ப்ரொமோஷனல் வீடியோஸை வந்து இப்போ நான் ஒருத்தங்கள்ட்ட வந்து ப்ரொமோஷன் அணுகிறதும் சரி, என்கிட்ட வந்து நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு அணுகிறதும் சரி, அது வந்து கண்டினியூஸாக வந்து இட் ஹஸ் பீன் எப்படி சொல்கிறது, வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கேம் மாதிரின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் லிட்ரலி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யாரோ சம்படி இஸ் ஒர்க்கிங் ஃபார் இட், அவங்கள விட இந்த டைமில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை ப்ரொமோஷனல் பர்சன்ஸ், ஏன் இந்த யூடியூப் வச்சுருக்கேன், நான் கூட வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பட் வாட் அபவுட் ஆல் தோஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து நான் பேச போகிறேன். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நானுமே ஒரு வகையில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை நிறைய பேத்துக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து வி ஆல் ஆர் பீயிங் மிஸ்கைடட் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ டோன்ட் நோ நம்ம எல்லோரும் எவ்வளோ அவேராக இருக்கும்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதையும் பற்றி நான் பெருசாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நினச்சேன். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் அப்படின்றத தாண்டி வந்து நிறைய விஷயத்தில் வந்து வி ஷுட் பிகம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்து எனக்கு பர்சனலி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனலில். So if you like it or if you have any comments or opinions on this, you can directly share on this so that இன்னும் நிறைய பேர் வந்து அவேர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். So let's get into the video and we'll discuss a lot on it. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோஷன்ஸ், ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸ் வர்றது, மார்க்கெட்டிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து இப்போன்னு இல்லை, ரொம்ப ஏர்லி பீரியட்லேருந்தே வந்து மார்க்கெட்டிங் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எப்போதுமே இருக்குது. ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவி இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறது போய் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா பீப்புள் ஸ்டார்டட் அட்வர்டைஸிங் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறதுக்கு வந்து நீங்களும் கூட வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது. இட் இஸ் ஆல் ஃபேர் அன்லெஸ் அண்ட் அன்டில் எது வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நிறைய ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கு. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா நல்ல ரீச் போனதுக்கப்புறமா, முக்கியமாக வந்து என்னோடய குரூப் 1 வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4K 5K இல்லைனா 20K வியூஸ் வந்து போயிருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னோடய சேனல் வந்து ரீச் அவுட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அகாடமிஸ், பட் நிறைய அகாடமிஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்களோட டெஸ்ட் சீரீஸை வந்து சேல் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து விற்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. லைக் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து அது வந்து பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுலேருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீலுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன ஜென்ரலாக அஸ்யூம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரீல் போட்டுறேன்னா மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ வாங்க முடியும், 500 ரூபா வாங்க முடியும். ஒரு ரீலுக்கு வந்து 500 rupees, அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெருசுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 500 rupees மேபி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரீலுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்போ ஆனால் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இவங்க ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸு, இதெல்லாம் வந்து கற்றுத்தராங்க, இதில் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு வந்து 1500 to 2500 வரைக்கும் ஒரு வீடியோவுக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் தருவாங்க. இந்த லிங்க் மூலயமா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ பார்க்குறவங்களோ அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒரு 35,000 ரூபா அப்படின்னா அதில் 10 to 15% கமிஷன் வந்து எனக்கு வந்துடும். யாரெல்லாம் என்னோட லிங்க் வழியாக ஜாயின் பண்ணுறாங்களோ அது எனக்கு கிடைக்கும். இந்த சிமிலர் வேலை தான் வந்து அமேசான் லிங்க்கும் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமாக இந்த டெக் சேனல்ஸ் வந்து பார்ப்பீங்க இல்லையா, இந்த இயர்ஃபோன்ஸு, இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வாங்க சொல்லுவாங்க. இந்த கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தருவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், 10% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அதில் கொஞ்சம் பார்ட் ஆஃப் த கமிஷன் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொமோஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. எனக்குமே வந்து இதெல்லாமே வந்தது.
பட் நீங்கள் என்னோடய சேனல் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் என்றைக்குமே போட்டது கிடையாது. இந்த அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து பெஸ்ட்டு, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கணுன்னா நம்ம சேனலில் இங்கே வந்து லிங்க் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னதே கிடையாது. என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து ரொம்ப ஓப்பன் சேனலாக நான் வச்சிருக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எல்லா மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்ணணும், நிறைய பேத்துக்கு மெட்டீரியல்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகணும். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனோ அதை வந்து பிஸ்னஸாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பர்பஸில் தான் நான் அதில் வச்சுருந்தேன். பட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் ஒர்க் போயிட்டு இப்போது ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் என்னால் டெலிட் பண்ண முடியும். பட் எவ்வளோ மெசேஜஸ் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் நான் டெலிட் பண்ண முடியும், என்னால் டெலிட்டே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் வந்து டெலகிராம் சேனல் எடுத்து பார்த்திங்கன்னா, அங்கே எஜுகேஷனல் கண்டென்ட்டை தாண்டி விற்கிறது வந்து அதிகமாகிடுச்சு என்னோடய பர்டிகுலர் டெலகிராம் சேனலில். நான் உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து மெசேஜ் நான் வந்து எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இல்லாட்டி நான் உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் டெலிட் பண்ணணுன்ற மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலை வந்து மாற்றி வச்சுருக்கீங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு இது, பிகாஸ் நான் வந்து அந்த சேனலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நோபல் பர்பஸ்க்காக தான் நான் ஆரம்பித்தேன். த மெயின் ரீசன் பீயிங், என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து ஒரு அகாடமின்னு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போகும்போது ஐ டிடன்ட் ஹேவ் எனி ஃபினான்ஸ் டு ஸ்டார்ட் அன் அகாடமி. அண்ட் அகாடமி போனால் தான் வந்து ஒரு டாப்பர் பேப்பரே எனக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்தாங்க. அண்ட் ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுத தெரியணும், அதோட ஃபார்மேட் தெரியணும்னா நீங்கள் அகாடமியில் தான் சேரணும், வெளியில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. எங்கேயுமே சோர்ஸ் இல்லாமல் தான் அந்த சேனலை வந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ தட் இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணி கேதர் பண்ணிக்கணும்னு. பட் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் தான் என்னோடய சேனலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐ ரியலி டோன்ட் நோ வை தட் இஸ் ஸோ, அண்ட் ஐ ஃபீல் ஸோ பிட்டி. உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் சேனல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தாராளமாக பண்ணலாம். பட் இதுலேயுமே வந்து நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஸோ ஹூவர் இஸ் டூயிங் தட் இன் தட் பர்டிகுலர் குரூப், தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இந்த குரூப் ஆரம்பிச்சது ஒரு பர்பஸே வந்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு பிராண்டிங்காக வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பர்சனலி பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மெசேஜ் போடுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த குரூப்பை பார்த்தா தெரியும், இருக்க எல்லா ஹெட்டிங்லுமே வந்து அதே தான் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னொன்று என்னென்னா, ஐ குட் சி அ லாட் ஆஃப் மெசேஜஸ், இந்த மாதிரி 10 பேர் வந்து சேர்ந்து படிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து 4 பேர் பேசியிருக்காங்க, முக்கியமான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 4 to 10 மெசேஜ் ஒரே பர்சன் ஒரே மார்க்கெட்டிங் சைட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணுறவங்க உள்ளே போனால் இதுதான் இருக்கும், பெருசாக யூட்டிலிட்டி இருக்காதுன்னு சொல்லி அந்த குரூப்புக்குள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ அந்த குரூப்பே வந்து இதனால யூட்டிலைஸ் ஆகாமல் போகுதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரொமோஷன் பிஸ்னஸ் இந்த ஆங்கிளில். ஸோ அதுவுமே வந்து நான் பார்த்துட்டு ஐ ஃபெல்ட் ஸோ டெரபிள். அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. அண்ட் என் சேனலில் நான் போடாத காரணம் ஒன்று தான், இவங்கெல்லாம் சொல்லும் போது என்னால் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிருந்துருக்க முடியும். ஒரு வீடியோவுக்கு வந்து 1500 2000 அப்படின்போது ஒரு 4 வீடியோ போட்டால் எனக்கு வந்து 6000 7000 ஒரு மாதத்துக்கு வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிங்கனாலுமே அதுலேருந்து எனக்கு காசு கிடச்சிருக்கும். ஒரு மாதத்தில் வந்து ஈஸியாக 30,000 20,000 நல்லா ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். பட் த ஒன்லி திங் ஐ செட் வாஸ், நான் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்ததும் கிடையாது. எனக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல் இன்னொருத்தங்களுக்கு நான் அதை எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதனால நான் வந்து பண்ண முடியாது. உங்கள் டெஸ்ட் சீரிஸ் நல்லாவே கூட இருக்கலாம் ப்ரோ, ஆனால் நான் எடுக்காதனால என்னோட சோல் பர்பஸ் வந்து எனக்கு தெரியாது, அதனால வந்து நான் இது வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் டெனி பண்ணியிருக்கேன். மேபி அவங்க டெஸ்ட் சீரிஸ் நல்லா கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து இது வரைக்கும் நான் டெனி பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் வந்து நானாக ஒர்க் அவுட் பண்ணாமல் எதையுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணி சொல்லாமல் இருந்திருக்கேன். அப்படி வந்து நிறைய அகாடமிஸை பற்றி இந்த அகாடமி எந்த அகாடமி நல்லாயிருக்கும்னு கேட்கும்போது கூட நான் எந்த அகாடமியும் ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ஆஸ் அண்ட் ஃபார் நான் படித்த வரைக்கும் இந்த அகாடமியில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஒருவேளை நான் அந்த அகாடமி போய் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணியிருந்தேன், நான் பர்சனலாக அதில் இருந்திருக்கேன்னா நான் பேசியிருக்கேனே தவிர மற்றபடி எந்த ப்ரொமோஷனுமே நான் எடுத்தது கிடையாது. ஐ திங்க் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ரீசெண்ட்லி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா புக் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு புக் எழுதியிருந்தேன். அந்த புக் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக், ஒரு மோட்டிவேஷனல் புக். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் புக் எழுதினது வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு ஃபாரமில் போய் பேசணும். எனக்கு எந்த ஃபாரமில் போய் அட்ரஸ் பண்ணணும்னு தெரியலை. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி புக் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ காப்பியோ இல்லை ஒரு வாசிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னுமே நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகுன்றதுனால புக் ரிவ்யூ சேனல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ, ஐ வாஸ் வெரி ஷாக்ட். அதாவது இன்றைக்கி வந்து நான் புக் ரிவ்யூக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா 2-3 சேனல்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புக் அனுப்புங்க, அனுப்பாமல் போங்க, தட் இஸ் யோர் விஷ். நீங்கள் புக் அனுப்பணும்னு அவசியம் இல்லை மேடம், நீங்களே வந்து எழுதி கொடுத்துருங்க இந்த புக் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே சும்மா ரஃபாக எழுதி கொடுத்தா அவங்க நாளை காலையில் வந்து புக்கை வாசிக்கிறது கூட கிடையாது. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் நிறைய சேனல்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த புக்கை வந்து நான் அவங்க பேசுனதை வச்சு நான் வந்து படிச்சிருக்கேன்.
ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரேர்லி தே கோ டு த மூவி ஆர் தே கோ டு த புக்ஸ், தே ரீட் த புக்ஸ், தே கிவ் த ரிவ்யூ அப்படின்னு அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மேலோட்டமாக இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது. ஜஸ்ட் வந்து இப்போ எதுவுமே தேவையில்லை, நீ ChatGPT பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட போய் இதோட ரஃப்யூ கூட இது கண்டென்ட் கொடுனா அது கண்டென்ட் கொடுத்துரும். எடிட்டிங் ஒர்க் தான் மோஸ்ட்டாக இப்போ யாருமே ஒரிஜினல் கண்டென்ட்டுக்காக வரது கிடையாது. எடிட் பண்ணி போட்டுருவாங்க, அது லைக் போகும், அது ஹிட் போகும், அது ட்ரெண்ட் ஆகும், அப்புறம் அது ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அண்ட் வெறும் ஒரு 300 ஃபாலோவர்ஸ் இருக்க ஒருத்தங்களே என்கிட்ட ஒரு ரீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்க்கு 3K கேட்டாங்க. 15 செகண்ட்ஸ்க்கு 3000 ரூபா. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. 50K இருந்துச்சுன்னா 10,000 ரூபா, 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 15,000லேருந்து 20,000 ரூபா வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு கேட்குறாங்க. ஒரு புக்கை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எழுதி நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். என்னோடய ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து ஒரு புக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணும்போது அதோட அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 5,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் என்னோடய வேலை பண்ணி என்னோடய டைமெல்லாம் போட்டு எடிட் பண்ணி அனுப்புகிறேன். அது ஒரு சேலஞ்சிலையும் செலக்ட் ஆகுது. நான் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காசு போட்டு இது பண்ண முடியலை, சரி மிச்சம் இருக்க காசு வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் போடலாம் அப்படின்னு வந்தால் ஒருத்தங்க ரீலுக்கு வந்து நான் 25,000 ரூபா கொடுத்தா எத்தனை பேர்கிட்ட ப்ரொமோட் பண்ணால் நான் எவ்வளோ ரூபா கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு இருந்தது. இன்னொரு பெரிய கொஸ்டின் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பை ஒருத்தன் வந்து போடுறவனே வந்து அவ்வளோ காசை வந்து செலவழிக்கிறது கிடையாது, அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறது கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலை பார்த்தவங்க புக் பப்ளிஷிங்கில் வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பெரிய பேஷனாக இருந்தது. அப்போ வந்து ஃபினான்ஷியலி வந்து இந்த ஜாப் ஸ்டேபிள் இல்லை, அமௌண்ட் வராதுன்றதுனால தான் வந்து என்னால் இதை வந்து பெருசாக எடுக்க முடியலன்னு சொன்னேன். ஈவன் இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து 32 ரூபா கிடைக்கும் ஒரு புக்குக்கு, அவ்வளோதான் என்னோடய ப்ராஃபிட். ஆனால் ஒரே ஒரு நாள் 15 செகண்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்குனா 25,000 ரூபா தரணும். ஜஸ்ட் திங்க் இட். ஒருத்தன் வந்து ஒர்க் பண்ணுறான், ஆனால் ப்ராஃபிட் வந்து எவனுக்கோ போகுது. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சின்ன கம்பெனிஸ் கூட வந்து ப்ரொமோஷனுக்கு அட்வர்டைஸ் பண்ணாலும் அவங்ககிட்டயும் இதே தான் சார்ஜ் பண்ணுறாங்க, 3K 5K 9K அப்படின்னு. ப்ராடக்ட் விற்கிறதே அவ்வளோ கிடையாது. ஆனால் வந்து பாருங்களேன் எவ்வளோ பேர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. நான் ரேண்டமாக ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். ஜென்ரலி அக்ரிகல்ச்சரில் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் UPSCயோ TNPSCயோ படிக்கும்போது இந்த ப்ராப்ளம் ஆஃப் மிடில் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஹோல் உழைப்பு போடுவாங்க, கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று எல்லாமே பண்ணி அதோடய ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கும். அவன்கிட்டருந்து கம்மி விலைக்கு வாங்கி நடுவில் இருக்கவன் ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு கொடுத்துருவான். இவனுக்கு 10 ரூபா தான் கிடைக்கும், ஆனால் மிடில் மேனுக்கு 100 ரூபா கிடைக்கும். இந்த பிரச்சனை வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒழிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஜென்ரேஷன் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே IT செக்டரோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டருக்கோ மூவ் ஆகிட்டோம். ஆனால் இந்த சர்வீஸ் செக்டர் மேனுஃபேக்சர் செக்டரில் இப்போ இந்த மிடில் மேன் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் எங்கே சுற்றி பார்த்தாலும் ப்ரொமோஷன், வீடியோஸ், மார்க்கெட்டிங் இது மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. தேர் இஸ் நத்திங் ராங் இன் மார்க்கெட்டிங். ஈவன் ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் பண்ணால் தான் நிறைய பேத்துக்கு வந்து அது ரீச் அவுட் ஆகும். நல்ல விஷயத்தை வந்து மார்க்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நிறைய பீப்புளுக்கு வந்து அதை பார்க்க முடியும். என்னோடய புக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது வந்து ரொம்ப சிம்பிள். நான் செல்ஃபாக பிலீவ் பண்ணுறேன், அந்த புக்கில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். ஒருத்தங்க 4 பேர் வந்து இப்போல்லாம் யாருமே வந்து ஃபாரம்ஸ்லாம் உட்காந்து கேட்குறது இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு. இதில் வந்து பேசினா 10 பேருக்கு பதிலாக 10,000 பேருக்கு நம்மளால் ரீச் அவுட் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுறோன்றது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் செகண்ட் பிக் திங் ஐ தாட் வாஸ், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து தான் வந்தாங்க. நானே நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்த லைக் பண்ணியிருக்கேன், ஃபாலோவர்ஸ் வந்து ஏற்றி விட்டுருக்கேன். இப்போ 50,000 ரூபா மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு காரணமும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி, நான் அவங்க ரீல்ஸை பார்த்து, நான் அவங்க லைக்கை போட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனாலிட்டி நல்லா பேசுகிறாங்கன்னு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு நம்ம யாருமே வந்து யோசிக்கிறது கிடையாது. என்னோடய சேனலுக்கு வந்து எனக்கு இன்கம் வரும்போது அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து 1 minute ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் ஸ்டிக் ஆன் ஆகும்போது என்னால் அது வந்து எடுத்துக்க முடியலை. எவ்வளோ பேர் அப்படி வந்து இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப 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 பேர் மினிமம். இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து ஒரு ரேண்ட்டாக வந்து இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், நிறைய விஷயத்த வந்து அஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் வி ஆல் அட் அ பாயிண்ட் வந்து நம்ம செல்ஃபையே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி வரப்போகிற ஜென்ரேஷன் இதில் பார்க்குற எத்தனை பேர் வந்து நாளைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சஸாக மாறுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்ஃப்ளூயன்சஸாக மாறுறீங்க அப்படின்னா, ஸ்டே ட்ரூ டு வாட் யூ ஆர் டூயிங்.
ஒரு கஷ்டப்படுறவங்க கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு தயவுசெய்து வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் 2-3 யூடியூபர்ஸை வந்து பார்த்தேன், லைக் எஜுகேஷனல் வீடியோ போடுறவங்க. அவ்வளோ ப்ரொமோஷனல் வீடியோஸ் இருந்தது இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் செக் பண்ணி பார்ப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் போட்டுட்டு நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணுமா, இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு பார்த்தா மேபி அவங்க வந்து ரியலாகவே வந்து அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி இது கூட எடுத்துருக்கலாம். பட் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து என்கிட்ட இப்படி தானே பேசினாங்க, என்கிட்ட இப்படி தானே வந்தாங்க. ஒருவேளை 2000 ரூபா வாங்கிட்டு இப்போது யோசிச்சு பாருங்களேன், மேபி அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து 30,000 இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து 5000 ரூபா கிடைக்கலாம். அவ்வளோதான் நம்ம யோசிச்சுட்டு போவோம். பட் ஒரு வேளை அந்த டெஸ்ட் சீரீஸ் அவைல் பண்ணுற ஒருத்தன் வீட்டில் வந்து காசே இல்லை, எதையாவது விற்று நான் இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலயமா படித்து பாஸ் ஆகிடணும்னு நினச்சி உள்ளே வரான், அது பெருசாக குவாலிட்டியில் இல்லை, 30,000 ரூபா கட்டுறான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோதான் லைஃப். திங்க் ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சா, அதே மாதிரி இப்போ நான் புக் எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு இப்போ வந்து அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுனால ஓகே நான் 3000 ரூபா கொடுத்து பண்ணுறேன். ஆனால் இல்லாத ஒருத்தன் வந்து எழுத வரான் அப்படின்னா அவனுக்குமே அந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணால் அவன் எங்கே போவான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஐ திங்க் நம்ம ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்டில் வந்து இது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், டெலகிராமில் தயவு செய்து மார்க்கெட்டிங்காக வீடியோஸை வந்து தயவு செய்து போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேரணும், நிறைய பேர்த்த சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களோட இன்ஸ்டியூட்டாக இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இவ்வளோ காசு இருக்குதுன்னு இந்த குரூப்பில் போடுறீங்க. அது அந்த குரூப் அதுக்கானது கிடையாது. ஒரு வேளை ஓகே நீங்கள் பண்ணுறதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டு விட்டுருங்க. எதுக்கு அவ்வளோ 1000 மெசேஜ் அந்த குரூப்பில் வந்து டம்ப் பண்ணுறீங்க? தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அந்த குரூப்புக்கான பர்பஸ் வந்து வேறு. நான் வந்து ஜென்ரலி வந்து இவ்வளோலாம் வந்து அதிகமாக ரேண்ட்லாம் பண்ண மாட்டேன். பட் ஐ திங்க் தட் ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும் இல்லையா? மேபி அதை நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாமல் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அந்த பர்டிகுலர் அகாடமியோட ஸ்டாஃபு உங்கள் இன்கம்காக பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை பேர் இதில் மிஸ்கைட் ஆகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு நிஜமாகவே தெரியலை. அண்ட் உண்மையாலுமே அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு காசு வந்தாலும் அது உங்ககிட்ட ஒட்டாது. அதுதான் வந்து உண்மையான விஷயம். மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையில்லாத மார்க்கெட்டிங் அமௌண்ட்டுக்காக ஆசைப்பட்டு தப்பான இன்ஃப்ளூயன்ஸை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. பிகாஸ் இப்போது நான் அதான் சொல்கிறேன், தப்பான ஒருத்தவங்களோட தப்பான வழியில் நம்ம காசு எடுக்கிறதுன்றது வந்து திருடுறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயன்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக நான் க்ராஸ் பண்ண ஒரு 5 to 6 பீப்புள் கூட வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த அகாடமி இப்படி இருக்குன்னு தெரியலை, நெட்டில் பார்த்தோம், ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும்னு, ஜாயின் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, பட் இதிலே வந்துட்டோம், வேறு காசு இல்லாதனால வேறு இடத்துல சேரவும் முடியல, சரி ஒரு வருஷம் இங்கேயே இருந்து படிப்போன்னு படிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஒருத்தனோட ஒரு வருஷத்தையே நீ வேஸ்ட் பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக இதில் மேக் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதான் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இது இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ பர்சனலி கெட் அஃபெக்டட், நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. என் புக் மார்க்கெட்டிங்க்கு நான் இறங்கும் போது தான் எங்கே சுற்றினாலும் ப்ரொமோஷன் 3000 ரூபா, 5000 ரூபா, 9000, 10,000, 25,000 இருக்கிற எல்லாருமே சார்ஜ் பண்ணுறாங்க, எல்லாருமே சீட் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி கூட இப்படி தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர்த்த நான் ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே இப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் அப்புறம் என்னடா தான் பண்ணுறது? நீ மார்க்கெட்டிங் பண்ணு, பரவாயில்ல, உண்மையாக பண்ணு, இல்லை அதுக்கேற்ற அமௌண்ட்டில் பண்ணு, இந்த மாதிரி நீ எதுக்கு பண்ணுறன்ற மாதிரி எனக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆச்சு. சுற்றி இருக்க எல்லா கண்டினியூஸ் சைக்கிளுமே இப்படி தான் நடந்தது. டெலகிராம் குரூப்பில் போய் பார்த்தா நிறைய பேர் இப்போல்லாம் மெசேஜ் பண்ணுறது கூட கிடையாது அந்த ஸ்டடி குரூப்பில். மெயின்லி பிகாஸ் நீங்கள் எல்லாருமே மார்க்கெட்டிங் வரவங்க உள்ளே அவ்வளோ இன்ஸ்டியூட்ஸில் வந்து மெசேஜ் போடுறீங்க. மை கைண்ட் ரெக்வெஸ்ட், அந்த குரூப் வந்து ஆரம்பித்தது வந்து நாட் ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ், இட் இஸ் ஃபார் லேர்னிங் பர்பஸ். அதுக்காக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த சேனலில். யூடியூப் சேனல்னாலும் சரி, டெலகிராம் சேனல்னாலும் சரி. என்னால் நிறைய வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் எனக்கு இப்போ தான் நான் இந்த சர்க்கிள்குள்ளே ஒர்க் என்விரான்மெண்ட்குள்ளே வரும்போது எனக்கு இப்போ டார்கெட்டட் ஒர்க்காக இருக்குது ஆடிட். ஸோ கடைசி குவார்ட்டர்னால ரொம்ப ரஷ்அப் பண்ணி தான் முடிக்கணுன்ற மாதிரிலாம் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னால் வந்து ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த குரூப்பை வந்து ரெஸ்பான்சிபிளாக தயவுசெய்து மாற்றுங்க. இஃப் அட் ஆல் எனிபடி சீஸ் அ லாட் ஆஃப் மெசேஜஸ் ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஃபார்ம்லேருந்து அதை டெலீட் பண்ணி விடுங்க. ஏன்னா உள்ளே வரவங்க வந்து அந்த மெசேஜை படித்து குரூப்பில் இருக்க இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து படிக்காமல் போகலாம். ஸோ
ஸ்டே கனெக்டட் இந்த குரூப். நல்லா படிங்க, அதுக்காக தான் அந்த குரூப். நீங்கள் ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த பாயிண்டில் வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட் ரேண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து நிறைய பேர்கிட்ட சேர்க்கணும்னு நான் நினச்சி வந்து ஒரு விஷயம். சேனல் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ஃபேன் போடாமல் வீடியோ எடுக்கும்போது ஐ ஃபீல் a lot of exhaustion. But I thought it will be a right moment for me to sit and talk on this, so that இந்த குரூப்புமே சரி, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் சரி, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் சரி, ப்ராப்பராக இதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என் பர்சனல் சென்ஸில் வந்து நான் யாருமே தப்பாக இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது. அண்ட் ஆஸ் யூ க்ரோ இருக்கு இல்லையா லைஃப்பில், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகும். நான் ஃபினான்ஷியலி கஷ்டப்படும் போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. பட் எனக்கு நானே வந்து சொல்லிப்பேன், இந்த மாதிரி வீடியோஸோ இல்லை நிறைய பேர்கிட்ட பேசுறது மூலயமா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து திரும்ப பண்ணவே மாட்டீங்க. இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் செக் ஆன் மீ. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது செல்ஃப் செக் ஆன் யூ. அதை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். So that is it from this video. We'll meet you on another video of mine. Until then, it's bye from Vinita.